ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிடிஎல் மாடியூல், அதாவது பிடிஎல் மோனோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிடிஎல்ல 2 டைப் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிகே டைப் பிடிஎல் மோனோ. இன்னொன்று வந்து நார்மல் மோனோ. இதில் வந்து எஸ்டிகே டைப் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசிக்கு பின் இருக்கும். ஓகேங்களா? இந்த பின் இருந்துச்சுன்னா இது வந்து எஸ்டிகே பிடிஎல் மோனோ. இதை எஸ்டிகேன்னு கண்டுபிடிச்சாச்சு. பிடிஎல் மோனோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 2 ஸ்பீக்கர் அவுட்புட் இதில் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட், இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு, இதில் ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு. 2 ஸ்பீக்கர் அவுட்டு வச்சு ஒரு மோனோ போர்டு வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து பிடிஎல் மோனோ. ஓகேங்களா? அதுக்கு நெகட்டிவ் தேவைப்படாது. பிடிஎல் மோனோவுக்கு நெகட்டிவ் தேவைப்படாது. ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்பீக்கர் கனெக்ஷன் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் பிடிஎல் மோனோக்கும் பேரலல் மோனோக்கும் மெயின் வித்தியாசம். ஓகேங்களா? பேரலல் மோனோவில் ஒரு ஸ்பீக்கர் பாசிட்டிவ், ஒரு கிரவுண்ட் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பிடிஎல் மோனோவில் ரெண்டுமே ஸ்பீக்கர் பாசிட்டிவ் எடுத்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 பேரும் அந்த 2 பேரும் இன்வர்ஸ் பேஸ் ஆகி இன்வர்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் ஆகி ஒர்க் ஆகிறதுனால ரெண்டுனுடைய அவுட்புட்டும் டை ஆகி பிடிஎல் மோனோவாக லோடு கொடுக்கும். சரிங்களா? இதுதான் பிடிஎல் மோனோனுடைய மெயின் எக்ஸாம்பிள்.